ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். குடமிளகாய் முட்டை தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானொலி வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். பாருங்கள் 2 குடமிளகாய் கலராக இருந்தாலும் போட்டுக்கலாம், பச்சையாக இருந்தாலும் போட்டுக்கலாம். பச்சை தான் 2 போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் வெட்டிக்கோங்க. இது வதக்குங்க. ரொம்ப நல்லா வதக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் வெந்தால் போதும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, இந்த எண்ணெயிலே தான் வேகணும். நல்லா வேக வச்சு ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வேகட்டும், மூடி வைங்க. பாருங்கள், இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆறட்டும். பாருங்கள், குடமிளகா ஆறின பின்னாடி இதை அரைச்சிட்டோம். இதில் பச்சை வாசனை போக வதக்கியிருக்கோம். இப்போ வானொலி அடுப்பில் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டாம், இதுலேயே வதங்கட்டும். காரம் போடாமல் செய்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்குங்க. முட்டை வேக வச்சதை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதக்கி தான் அரைச்சிருக்கோம். உப்பு போட்டுக்கோங்க. அரைக்கும் போதே போட்டுக்கலாம், அப்படி போடலைன்னா இப்போ நீங்கள் போட்டுக்கலாம். நான் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மாறிச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இதில் முட்டையை வேக வச்சது தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மெதுவாக கலக்கி கொடுங்க. மிளகு தூள் இது மேலே போடலாம்.